ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு டக்குன்னு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை எப்படி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைசஸ், ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், 3 தக்காளி, மிளகாத்தூள், மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை 1 கப் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது இதுலேயும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமு 1 கப் ஃபுல்லாகவே இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ எல்லா மஷ்ரூமே இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2லேருந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம். இது கூடயே நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், அதுவே தண்ணி விட்டுருக்கு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தக்காளி நம்ம போட்ட மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். இப்போது நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா இதோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம போட்டு வச்சுருந்த மிளகாய்த்தூள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கிரேவிங்கிறனால ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சட் ஹர்ப்ஸ், இதில் கொஞ்சமாக நான் மிக்சட் ஹர்ப்ஸ் இதில் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு சேர்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் மிக்சட் ஹர்ப் கொஞ்சம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் பட்டரும் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஒரு லிட் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அட் ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம சேர்த்துருக்க பட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்பவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக சப்பாத்தி, தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா.